ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க. அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜ் எல்லாமே டிலீட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன எல்லாமும் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் எப்படியோ டிலீட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டிலீட் ஆயிடுது அப்படின்னா அந்த டிலீட் ஆன மெசேஜ் எல்லாத்தையும் திரும்ப எடுக்கிறதுக்கான 3 வழிகளை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 2019 இப்போ 24 வரைக்கும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் என்னென்ன மெசேஜ் அண்ட் ஃபோட்டோஸ் இருக்கோ அது எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ இதோட நான் 3 ஃபோன் மாற்றிட்டேன். அப்படி பார்த்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் நான் 2019 என்ன மெசேஜ் பண்ணணும் அந்த மெசேஜ் எல்லாமே இப்போவும் அப்படியே தான் இருக்குது. ஸோ எப்படி என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜ் எல்லாம் டிலீட் ஆனாலும் நான் திரும்ப எடுக்கிறேன், எப்படி நம்மளுடைய வாட்ஸ்அப் மெசேஜை திரும்பவும் ரீஸ்டோர் பண்ணுறது, டிலீட் ஆனாலும் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மெத்தட் 1, வாட்ஸ்அப் சேட் பேக்கப் செஞ்சு அது மூலமாக ரீஸ்டோர் செய்வது. இதுக்கு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் 4வது உங்களுக்கு சேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவாங்க. வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு சேட் பேக்கப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயிலில் ஒரு இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு 5 ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனை வேணும்னாலும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக மெசேஜ் வருது அப்படின்னா நீங்கள் இந்த டெய்லி அப்படின்றத வச்சுக்கோங்க, இல்லை வீக்லி அப்படின்றத வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா எங்களோட வீடியோ அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் வந்து வீடியோ வேணும் அப்படின்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய டேட்டா எவ்வளோ இருக்குது, அதாவது உங்களுடைய மெசேஜ் அண்ட் வீடியோஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி எம்பி ஷோ ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு எத்தனை எம்பி ஷோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஆகும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் டிலீட் ஆனாலும் நீங்கள் இந்த சேட் பேக்கப் மூலமாக அதை ரீஸ்டோர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சேட் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. மெத்தட் 2, ஃபைல் மேனேஜரில் உள்ள வாட்ஸ்அப் டேட்டா பேஸை வச்சு ரீஸ்டோர் செய்வது. இதுக்கு உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைல் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இதில் உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா ஃபைல்ஸுமே ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்கும். அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் உங்களுக்கு மீடியா அப்படின்னு இருக்கும். இந்த மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் com.whatsapp அப்படின்னு லாஸ்ட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். அந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் உங்களுக்கு டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டேட்டா பேஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபைல் ஷோ ஆகும். மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 5 அல்லது 4 ஃபைலாவதும் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் இருக்கிற எந்த ஒரு ஃபைலையுமே நீங்கள் டிலீட் பண்ணாமல் வச்சுக்கோங்க. இந்த ஃபைலை வச்சு உங்களால் மறுபடியும் டிலீட் ஆன மெசேஜ் எல்லாமே திரும்ப ரீஸ்டோர் பண்ணி எடுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் சேட் பேக்கப் பண்ணலை அப்படின்னா கூட இந்த ஃபைலை வச்சு உங்களால் ரீஸ்டோர் பண்ணி எடுக்க முடியும். அதனால் இந்த ஃபைல்ஸ் எதையுமே டிலீட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. மெத்தட் 3, வாட்ஸ்அப் எக்ஸ்போர்ட் சேட் மூலமாக சர்வ் பண்ணுறது. நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எந்த காண்டாக்டில் இருக்கிற மெசேஜ் அண்ட் ஃபோட்டோஸ் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு தோணுதோ அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த காண்டாக்ட் ஓப்பன் பண்ணி மூலையில் இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி மோர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சேட் அப்படின்னு 4வதாக இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணது உங்களுக்கு வித்தவுட் மீடியா இன்க்ளூடு மீடியா அப்படின்னு வரும். ஸோ வித்தவுட் மீடியானா உங்களுக்கு மெசேஜ் மட்டும்தான் வரும். அது இன்க்ளூடு மீடியானா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வரும். அதனால் நீங்கள் இன்க்ளூடு மீடியா அப்படின்றதே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நீங்கள் இதை எதில் வேணும்னாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரம்மில் வந்து உங்களுடைய இமெயில் ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆயிரும். அதே மாதிரி 2ல் வந்து உங்களுடைய இன்னொரு இமெயில் ஐடியை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே மேக்ஸிமம் 2 இமெயில் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் இந்த 2லேயும் வந்து உங்களுடைய இன்னொரு இமெயிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு நீங்களே மெயில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப்பை பேக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த நீங்கள் சென்ட் பண்ண இமெயில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் சென்ட் பண்ண ஃபோட்டோஸ் அப்புறமா மெசேஜ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு ஃபோட்டோ இருக்கும், அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு மெசேஜ் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்போ வேணும் அப்படின்னு நிற்கிங்களோ அப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவை இமெயில்
இமெயிலில் வச்சு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மெசேஜை பார்க்குறன்னா கூட இதில் இருந்ததே உங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய இமெயிலே நீங்கள் இதை இந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமான சேட் எல்லாத்தையும் இந்த மாதிரியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுற, ஒருவேளை உங்களுக்கு டிலீட் ஆகிடுது அப்படின்னா சேட் பேக்கப்பில் எப்படி ரீஸ்டோர் பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்கே உங்களுக்கு கொடுக்குறேன். வித்தவுட் பேக்கப்பில் டிலீட் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் சேட் பேக்கப் பண்ணலை, ஸோ அந்த மெசேஜ் எல்லாம் டிலீட் ஆகிடுது அப்படின்னா எப்படி வித்தவுட் பேக்கப்பில் ரீஸ்டோர் பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கே உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மூணாவது மெத்தட், அதாவது எக்ஸ்போர்ட் சேட் மூலமாக உங்களுடைய மெசேஜ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தட்டும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய டிலீட் ஆன மெசேஜ் எல்லாமே இந்த 3 மெத்தட்லேயே உங்களால் ஈஸியாகவே ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.